தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அவரை அண்டிக் கொள்கின்ற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை அண்டிக் கொள்கின்ற யாவரும் பாக்கியவான்கள். தாவீது சங்கீதத்திலே இந்த வசனத்தை நாம் காண்கின்றோம். அவரை அண்டிக் கொள்கின்றவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர் மேல் சந்தேகப்படுகின்றவர்கள் பாக்கியவான்கள் கிடையாது. அவரிடம் அடைக்கலம் புகுபவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்தவர்கள் அவரை அண்டிக் கொள்பவர்களா, அவரிடம் அடைக்கலம் புகுந்தவர்களா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவரை அண்டிக் கொண்டவர்கள் என்று சொன்னால், அவரிடம் அடைக்கலம் புகுந்தவர்கள் என்று சொன்னால், அவரை மட்டும்தான் நம்பியிருக்கணும், மற்றவங்களை நம்பக்கூடாது. நீங்கள் கர்த்தரிடம் அடைக்கலம் புகுந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை மட்டும்தான் நீங்கள் நம்பணும், வேற யாரையும் நம்பக்கூடாது. வேற யாரையும் நீங்கள் நம்பி போனீங்கன்னா, வேற யாரையும் நம்புனீங்கன்னா அவருடைய அடைக்கலம் புகழ ஏனோ தானோன்னு இருக்கீங்க, அதுதான் அர்த்தம். இன்றைக்கி திருமண காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் திருமண காரியங்களில் ஜாதகம் பார்க்குறாங்க. இது நியாயமா? அவரை அண்டிக் கொள்பவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கு. கிறிஸ்தவர்கள் சொல்கிறோம், நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, இந்து மதப்படி ஜாதகம் பார்க்குறீங்க, இது நியாயமா? இது பிசாசை வழிபடுபவர்கள் செய்தது தான் இந்த ஜாதகம் பார்ப்பது. அடுத்தது பெயர் ராசி பார்ப்பீங்க, பெயர் ராசி, அதுவும் பிசாசை அண்டிக் கொள்பவர்கள் செய்கிறது தான். அடுத்ததாக உங்கள் குழந்தைக்கு ஏதோ காய்ச்சல், அப்படியே தலைவலி, ஒரு மாதிரி உடல்நிலை சரியில்லைன்னா பள்ளிவாசலுக்கு போய் மந்திரிக்கிறீங்க, இதுவும் பிசாசுக்குரிய செயல் தான். ஏன் பள்ளிவாசல்கிட்ட போய் ஏன் மந்திரிக்கிறீங்க? ஜமாத்திட்ட போய். நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே, இயேசுநாதருடைய பெயரை சொல்லி, இயேசுநாதருடைய நாமத்தினாலே பேயை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கல, அவருடைய பேரை சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க. குழந்தை பயந்துருந்துச்சுன்னா சரியாயிரும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு போய் மந்திரிக்கிறீங்க? அவரை அண்டிக் கொள்பவர்கள் பாக்கியவான்கள் சொல்லியிருக்கு. அவரை அண்டிக் கொள்பவர்கள் நிச்சயமாக ஜோசியம் பார்க்க மாட்டாங்க, கிளி ஜோசியம் பார்க்க மாட்டாங்க, ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, பேராசி பார்க்க மாட்டாங்க, பள்ளிவாசலுக்கு போய் மந்திரிக்க மாட்டாங்க, காற்று கருப்பு அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலில் கருப்பு கயிறு கட்ட மாட்டாங்க, மடப்புறத்துக்கு போய் காசு வெட்டி போட மாட்டாங்க, தேங்காய் உடைக்க மாட்டாங்க பிள்ளையார் கோயிலில். சரிங்களா? அவரை அண்டிக் கொள்பவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்பி அவரிடம் அடைக்கலம் புகுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.